இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள். வணக்கம் பிரியமானவர்களே, வாரத்தினுடைய கடைசி நாளில் நாம் இந்த இடத்துல இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம இந்த இடத்துல போவதற்கு முன்பாக உங்களோடு ஒரு சவாலானதை வைக்க நான் இந்த இடத்துல விரும்புகிறேன். யார் நீங்க பலவிதமான அலுவலால் பாரங்களை, வலிகளை, பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்கீங்களோ, தேவன் உங்களை இந்த நேரம் இந்த இடத்துல குணமாக்க முடியும். நான் இந்த நேரம் இந்த குணமாக்குதலை உங்களுடைய வாழ்க்கையின் மீது இந்த இடத்துல அறிக்கையிட விரும்புகிறேன். எனவே யார் நீங்க வலிகளோடு, பாரங்களோடு, என்ன செய்வது என்று வழி தெரியாத குழப்பங்களோடு இந்த இடத்துல இருக்கீங்களோ, நான் ஸ்கிரீனுக்கு நேராக என்னுடைய கரத்தை நான் இந்த இடத்துல வைக்கும்பொழுது உங்களுடைய கரங்களை நீங்க இந்த இடத்துல கிட்ட கொண்டு வர முடியாது. ஏன்? ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல அந்த ஸ்கிரீனுக்கு நெருங்கி டிவியில பாக்குறீங்களோ, லேப்டாப் பாக்குறீங்களோ, செல்போன்ல பாக்குறீங்களோ, நீங்க ஸ்கிரீனுக்கு நெருங்கி இந்த இடத்துல வர முடியாது. அந்த இடத்துல விரும்புறேன் தேவனுடைய குணமாக்கலை உங்களுக்காய் நான் இந்த நேரம் இந்த இடத்துல அறிக்கிறேன். எனவே சரி, அவங்க கிட்ட தான் சொல்றேன், கிட்ட வாங்க, எல்லோருமே இந்த இடத்துல கிட்ட வாங்க. இந்த குணமாக்கலை தேவனுடைய வார்த்தையினால் நான் இந்த இடத்துல அறிக்கிடும்படியாக இப்பொழுதே ஸ்கிரீனு கிட்ட வாங்க. எங்கள் இயேசுவே, இந்த நேரம் இந்த மக்கள் எந்த வலிகளை, எந்த பாரங்களை, எந்த வியாதிகள், பிரச்சனைகளை இந்த இடத்தில் கடந்து போகிறார்களோ, எது கூடாத காரியமோ, இப்பொழுதே உன்னுடைய நாமத்தினாலே, உன்னுடைய அதிகாரத்தோடு எல்லா வலிகள் நீங்குவதாக, எல்லா விதமான பாரங்கள் நீங்குவதாக, இவருடைய குழப்ப நிலை நீங்கி உம்முடைய வல்லமை இந்த இடத்தில் வெளிப்படுத்தப்படும்படியாக இந்த நபருடைய வாழ்க்கை மீது குணமாக்குதலை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை இந்த இடத்தில் அறிக்கிடுகிறேன். குணமாக்கப்படுங்கள், விடுதலையாக்கப்படுங்கள், பலன் அடையுங்கள். யார் நீங்க நிற்க முடியாதவராக இருந்தீர்களோ இப்பொழுதே நிற்கும்படியாக, யார் நீங்கள் சரீர சோர்வுகளோடு, வலிகளோடு இருந்தீர்களோ இந்த வலி மறைவதாக இயேசுவின் பெயராலே ஆமென். இந்த நேரம் நீங்க சோதிக்கணும் அந்த இடத்துல விரும்புறேன். இந்த நேரம் இந்த குணமாக்கல் உங்களுக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கும். தேவனுடைய நாமத்தினால் இது உங்களுக்கு சொந்தமானது. நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களோ, பேஸ்புக்ல பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க இந்த இடத்துல இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். என்ன நடந்தது? இந்த எளிமையான இந்த குணமாக்கலை அறிக்கிட்டதுல எந்த குணமாக்கல் உங்களுக்கு கிடைச்சது, எந்த விடுதலை உங்களுக்கு கிடைச்சது, நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க யார் டிவியில பார்த்துட்டு இருக்கீங்களோ, வாட்ஸ்அப்லயோ அல்லது தொலைபேசியில எங்களோட இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளலாம். தேவன் உங்களுக்கு கொடுத்தது என்ன என்று நிச்சயமாக ஜெயமதி நான் நம்புறேன். நாம் விசுவாசத்தில் இணைந்திருக்கும் மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நீங்க இந்த இடத்துல எங்களோட இணைந்தவராக எப்படியாக மக்களுக்கு இந்த உதவி செய்யறோம் சொல்ல முடியுமா? வணக்கம் பாஸ்டர், வணக்கம் பிரியமானவர்களே. நாங்க இன்னைக்கும் மறுபடியும் உங்களை சந்திக்க வந்திருக்கோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா விசுவாசத்தை கொடுக்கறதுக்கு. நீங்க யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, கீழ்கண்ட நம்பர்ல உங்களோட வாட்ஸ்அப் மூலமா எங்களுக்கு நீங்க உங்க ஜெப விண்ணப்பத்தை தெரிவிக்கலாம். லைவ் சாட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை தெரிவிக்கலாம். நீங்க மேலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதுவும் இல்லாம உங்களுக்கு அட்ரஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எங்களை நேரடியா சந்திக்கணும்னு விரும்புறீங்கன்னா நீங்க வரலாம். உங்களுக்கு நாங்க எல்லா விதமான உதவியும் செய்யறதுக்கு இங்க தயாரா இருக்கோம். மக்களே, நீங்க எதுக்காக இன்னமும் காத்துட்டு இருக்கீங்க? உங்க விண்ணப்பத்தை அனுப்புங்க. இங்க இன்னும் சில பேர் அனுப்பியிருக்காங்க, அவங்க குணமாக்குதலை பெற்றுக்கொண்டதா கூட இப்ப அனுப்பியிருக்காங்க பாஸ்டர். நிச்சயமாக நான் நம்புறேன் தேவன் இந்த பதிலானதை உங்களுக்கு இந்த இடத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்க எங்களிடத்துல ஜெபத்தை பெற்றுக்கொள்ளவோ, ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவோ, அல்லது நீங்க ஆலயத்துக்கு வருவதற்கோ எந்த கட்டணங்களும் இந்த இடத்தில் இல்லை. மக்களை, முற்றிலும் இலவசமாக உங்களுக்காக உதவி செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நேரம் ஒரு நபருடைய வாழ்க்கையின் மாற்றம் எப்படியாக இந்த இடத்தில் நடந்தது, இந்த சாட்சியானது நீங்க கவனிக்கும்படியாக உங்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். தற்கொலை எண்ணங்கள், தனிமை உணர்வு, வாழ்க்கையினுடைய பல விதமான சூழ்நிலைகளால் தவறான தீர்மானங்கள், இவருடைய வாழ்க்கை தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய விருப்பத்தை செய்த பொழுது எப்படியாக மாறியது, இந்த சாட்சி இந்த இடத்தில் கவனிங்கள் இப்பொழுதே. என் பேர் சுரோஜினி. என்னுடைய திருமண வாழ்க்கை சரியில்லாததுனால நான் தற்கொலைக்கு முயற்சி செய்தேன். நான் சிறிய வயதிலே திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு திருமணம் ஆனதுலேருந்தே நான் சரியாக அன்பை உணரல, அந்த காதலை உணராமல் இருந்தேன். நான் எதிர்பார்க்குற அந்த அன்பை என்னுடைய கணவர் எனக்கு கொடுக்கல. எனக்கு அன்பு இல்லாத மாதிரி இருந்தது, நான் சமாதானம் இல்லாதது உணர்ந்தேன். எனக்கு எப்போதும் வெறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நான் நைட்டில் எழுந்திரிச்சு நான் தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன், தற்கொலை பண்ணிக்கணும்னு எனக்கு தோணும்.
ஒரு நாள் ராத்திரி நான் எழுந்திரிச்சேன். வீட்டில் எந்தெந்த மாத்திரை இருக்கோ எல்லா மாத்திரையும் எடுத்து நான் தண்ணியில் கலந்தேன். அதை குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு நான் படுக்க போயிட்டேன். நான் நினச்சேன் நான் காலையில் எழுந்திருக்க மாட்டேன், எல்லாமே சரியாயிடும். ஆனால் எப்படியோ நான் அடுத்த நாள் எழுந்திரிச்சேன். ஏன்னா நான் சுயநிலைவு இல்லாமல் இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இந்த திருமணம் ரொம்ப நாள் நிலச்சி இல்லை. 1 வருஷம் 2 மாதத்தில் நான் விவாகரத்து பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு நான் இன்னொரு திருமணம் செஞ்சேன். இந்த திருமணம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் முதல்ல நினச்சேன். ஆனால் அதுவும் அதே மாதிரி தான் இருந்தது. என்னுடைய கணவர் என்னை சரியாக கவனிக்கலை, என்னை சரியாக நடத்தலை. அதே அன்பில்லாத தன்மை இருந்தது. நான் சமாதானத்தை உணரல. எப்போதும் கோபமாக இருப்பேன், வெறுப்பாக இருப்பேன். நான் 2 தடவை தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன். ஒரு தடவை ரயில் நிலையத்துக்கு போய் ரயிலில் குதித்து நான் சத்துறணும்னு நினச்சிருக்கேன். அப்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தடவை எங்கள் வீட்டில் ஒரு நாள் விஷம் இருந்தது. அந்த விஷத்தை எடுத்து குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு வழி இல்லைன்னு நினச்சேன். அதனால் அந்த விஷத்தை எடுத்து குடிக்க போனேன். ஆனால் நான் வச்சுட்டேன். என்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப கோவமாக தான் வந்தேன். ஆனால் ஆலயத்தின் செய்திகளை கேட்க கேட்க எனக்குள்ள மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். இதுவரைக்கும் செய்யாத விஷயங்களை நான் செய்ய ஆரம்பித்தேன். இந்த தொடர் சங்கிலி ஜபத்தோடு சேர்ந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். வேதகமத்தை படிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன், ஜபித்தேன். பாஸ்டர் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றி கூட பேசினார். அதன் பிற்பாடு நான் தண்ணீரில் ஞானஸ்தானமானதை எடுத்தேன். அந்த தருணத்துலேருந்து நான் என்ன தெரியுமா நினச்சேன், என் வாழ்க்கையில் வித்தியாசமானது ஏற்படுது, எனக்குள்ளாக வித்தியாசம் தெரியுது. ஆனால் நான் நினச்சேன் என் வாழ்க்கை கண்டிப்பாக மாறாது. ஆனால் பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தியாகம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது மாறும்ன்ட்டு. நான் இந்த மாதிரி எப்போ செய்ய ஆரம்பிச்சேனோ எனக்குள்ள மாற்றத்தை பார்த்தேன். நான் இனிமேலும் கோபமாக இல்லை, நான் இப்போ சமாதானமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் ஒருபோதும் உணராத இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்ட நபராக இருக்கேன். எனக்குள்ள சந்தோஷமானது இருக்கு, எனக்குள்ள அன்பானது இருக்கு. மற்றவங்க மேலேயும் எனக்கு அன்பானது வந்திருக்கு. தேவன் மீது அதி அற்புதமான அன்பானது இருக்கு. இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும், நான் முற்றிலுமா வித்தியாசமான நபராக இருக்கேன். நான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் காட்டிலையும் நான் பண வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். என் பண வாழ்க்கை முற்றிலுமா அதிசயமான விதத்தில் மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா நான் கடனில் இருந்தேன். என்னால் ஒரு சொந்த வீடு வாங்க முடியாது இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும், நான் என்னோட சொந்த இடத்துல இருக்கேன். தேவன் என்னை முற்றிலுமாக மாறுபட்ட வித்தியாசமான விதத்தில் பண வாழ்க்கையில் உயர்த்திருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு. நிச்சயமாக மக்களே, இந்த சாட்சியானது பார்க்கும்பொழுது கண்ணாடியில எப்படி உங்களுடைய முகத்தை இந்த நீங்க பார்க்கிறீங்களோ அப்படியானதா இந்த இருந்து இருக்கலாம். உங்களுடைய பல விதமான பிரச்சனைகள் இங்க இந்த இன்னொரு நபர் இந்த பேசுவதை போல இந்த வலியிலிருந்து இவர் எப்படியாக இந்த விடுதலையாக்கப்பட்டாரோ கவனிங்க. இந்த பிரச்சனையிலிருந்து நீங்களும் வெளியே வர முடியும். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தார் சொல்லியிருக்கலாம், உங்களை சுற்றியுள்ளவர்கள் சொல்லியிருக்கலாம், மேலும் பல மக்கள் உங்களுக்கு பிரியமானவர்கள் அவர்கள் கூட இப்படியாக சொல்லியிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு வழியானது இல்லை, இது உன்னுடைய தலையெழுத்து, இது உன்னுடைய விதி, நீ இப்படியாக தான் இந்த வாழணும். நிச்சயம் கிடையாது. என தேவன் உங்களுக்காக நம் ஒவ்வொருவருக்கான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஜீவனையும் பரிபூரணத்தையும் உடையவராய் நாம் இந்த இருக்கும்படியாக அந்த முழுமை உங்களுடைய வாழ்க்கையின் மீது இந்த நிஜமாக்கப்பட வேண்டும். மக்களே, தேவன் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை இந்த கொடுக்க வைத்திருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் இல்லாத ஒருவராய் நாம் நம் வாழ்க்கை எப்படியாக இந்த ஏற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தையில் குறிப்பிட்டது நிஜமாக்கப்படாமல் எப்படியாக இந்த நாம் அனுசரித்து சகித்துக் கொண்டு இந்த வாழ்வது என 2 பீடமானது இந்த இருக்கும். உலகத்துக்குரிய பீடம், தேவனுடைய பீடம். இந்த 2 பீடத்துல ஏதோ ஒரு பீடத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறவரா இருக்கீங்க. ஆனா மிக தெளிவாக அநேகருடைய வாழ்க்கை உலகத்தின் பீடத்தின் மீதாக இருக்கும். என யார் நீங்க உலகத்தினுடைய பீடத்தில் இருக்கீங்களோ தனிமை உணர்வு, வியாதிகள், வலிகள், பிரச்சனைகள், தோல்விகள், இதான் உங்களுடைய வாழ்க்கை. தேவனுடைய பீடத்தில் யார் இருக்கிறார்களோ தேவனுடைய பீடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள், பதில்கள், சாட்சிகள் உடையவராய் மக்கள் இருக்காங்க. இந்த நபர் சரவணன், இவர் எப்படியாக உலகத்தின் பீடத்தில் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். இவருடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எப்படியானதா இந்த இருந்தது?
இவருடைய பிரச்சனைகள் எப்படியாக ஒவ்வொரு நாள் நகர நகர மோசமானதா இந்த இடத்துல மாறியது. இந்த நபர் தன்னுடைய சாட்சியானதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்க கூர்ந்து கவனிக்கணும். நான் இந்த இடத்துல விரும்புறேன், தயவு செய்து மற்ற வேலைகள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, ஒருவேளை நீங்க சமையல் செய்துட்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்க இந்த இடத்துல சாப்பிடுறதுக்கு தயார்படுத்திட்டு இருக்கலாம், நீங்க இந்த இடத்துல உங்களுடைய படுக்கைக்கு இந்த இடத்துல செல்லக்கூடியவராக கூட இருக்கலாம். நீங்க எல்லாவற்றையும் கொஞ்சம் நிறுத்தி இந்த நபருடைய சாட்சியை கவனமாய் கவனிக்கும்படி நான் இந்த இடத்துல விரும்புறேன். ஏன் என இந்த நபருடைய சாட்சி நீங்க இந்த இடத்துல கவனிக்கும் பொழுது உங்களுக்கு தேவன் உணர்த்த முடியும், தேவன் பேச முடியும். இவர் என்ன செயலை செய்தாரோ தேவன் இவருடைய வாழ்க்கையை மாற்ற நீங்களும் மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கற்றுக்கொள்ள. எனவே இந்த நபர் உலக ரீதியான பீடத்தில் இருந்த பொழுது இவர் வாழ்க்கை என்ன, இவர் தேவனுடைய பீடத்திற்கு தன் வாழ்க்கை கொடுத்த பொழுது இன்று இவருடைய வாழ்க்கையானது என்ன, இந்த சாட்சியை தெளிவாய் கவனியுங்கள் மக்களே. என் பேர் சரவணன் சார். வயசு 43. அதாவது நான் யூனிவர்சிட்டியில் ஆனது எதுக்கு முதல்ல வந்தேன்னா, எனக்கு எப்போ பார்த்தாலும் தற்கொலை எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தூக்கமே இருக்காது, இரவனும் தூக்கம் இருக்காது, பகலையும் தூக்கம் இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது. எப்போவுமே என்னை யாரோ ஒருத்தர் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். எனக்குள்ள ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்குள்ளாக ஏதோ ஒன்று நுழைந்த மாதிரி இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்கு. அது நுழைந்த அன்னைக்கே எனக்கு இரவில் தூக்கமே கிடையாது. சரி, நார்மலாக நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தூங்காமல் இருந்து விட்டுட்டேன். காரணமே இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள், ஏதாவது பண்ணிக்கணும், இந்த உலகத்தை வாழவே கூடாது, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தற்கொலை எண்ணங்கள் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். என் சிந்தனைக்குள்ள ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும், எனக்குள்ளாக ஏதோ ஒன்று என்னை இயக்குற மாதிரி இருக்கும். எனக்கு விஷயமும் புரியாது. ஒருவேளை நமக்கு தான் இது மாதிரி தோணுதா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்பேன், இன்னும் இதை மாதிரிலாம் சொல்கிறேன், நல்ல டாக்டரை பாரு, நல்ல சைக்காட்ரிஸ்ட் பாரு. அப்புறம் நான் வீட்டில் சொன்னேன்னா என்ன சில டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல், ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்காரு, அதனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் எந்த டேப்லெட் போட்டாலும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி பார்த்தாலும் விடிகாலையில் நான் 4:30 5 மணி தான் தூங்குவேன். அதுவும் ஒரு 1 hour 1 hour தூங்குவேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை விழிச்சிட்டேன்னா, டாய்லெட் போக கண்ணை விழிச்சிட்டோம், திருப்பி எனக்கு தூக்கமே வராது. அந்த 24 மணி நேரத்தில் எனக்கு அதிகபட்சமாக நான் 2 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் என் குடும்பத்தை சொல்லல, அவங்க சில இடங்களில் போய் நான் கூப்பிட்டு போனாங்க. அங்கே சில விஷயங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது விஷயங்கள்லாம் இரவில் தங்குங்க, நடந்து போங்க, விரதம் இருங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கணும்னு நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு 1% கூட அதில் எந்த ரிலீஃபும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, யார் என்ன சொன்னாலும் அது செய்வேன். ஏன்னா எனக்கு தேவை முதல்ல தூக்கம், நிம்மதி, அந்த சிந்தனைகளுக்கு நான் விடுபடணும். ஒரு இடத்துல கூட்டு போகல, உங்களுக்கு நான் இந்த பிரச்சனை சரி பண்ணுறேன், 4000 ரூபா கொடுங்க அப்படின்னா கூட நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன், குறைக்க சொல்ல மாட்டேன். என்னோட பிரச்சனை விடுபட்டு போனால் போதும், அந்த பணத்தை கொடுப்பேன். இந்த மாதிரி நான் சில்லறையாகவே எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்சம், வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. 11 வருஷமாக எனக்கு என்னென்னமோ, நானும் மெடிடேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்க, மனசுக்குள்ள ஏதாவது சொல்லுங்க, அப்படி பண்ணுங்க, எது பண்ணாலும் என்னோட கவனத்தை நான் எங்கே திசை திருப்பினாலும், ஒரு மூவி பார்த்தாலும், ஒரு புக் நாவல் படித்தாலும், குழந்தைகளோட விளையாண்டாலும், எது பண்ணாலும் என்னோட கவனத்தை டைவர்ட் பண்ணால் அந்த மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த சூசைட் தாட் தான் போகும். அந்த நான் எடுக்கிற ஸ்டெப்ஸு ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நாவல் படிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கதை என் மனசுக்குள்ளே ஏறும். அதுக்கப்புறம் என்ன படித்தாலும் அந்த மனசுக்குள்ளே எனக்கு ஏறாது. அதாவது அந்த பழைய ஞாபகம் தான் வரும். அந்த சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள என்ன தற்கொலை பண்ணிக்கணும், இனிமேட்டு உனக்கு சான்ஸே கிடையாது, நீ எங்கே போய் நீ உன்னை காப்பாற்றிக்குவ, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, இனி பண்ண ஒன்றுமே கிடையாது, லாஸ்ட்டு இதுதான் நீ கார்னர், இதுக்கு மேலே நீ இந்த உலகத்தை இருக்கக்கூடாது, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கும். அதே சொல்யூஷன் கொடுக்கும், எப்படி சூசைட் பண்ணிக்கணும், எந்த ஸ்டெப் எடுக்கணும், எங்கே போகணும், எல்லாமே அந்த எண்ணங்கள் என்னை கைட் பண்ணும். அதாவது தற்கொலை பண்ணணும்னு என்ன வரையில எனக்குள்ள நான் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பேன். இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம், நம்ம மைண்டை வேற ரூட்டில் வைப்ரேஷன் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்த்து எது பண்ணாலும் சான்ஸ் இல்லைன்னா அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்மளால போராட முடியாது. ஏன்னா 11 வருஷம் போராட்டம்னு அப்போது நான் செயலில் இறங்க ஆரம்பித்தேன். அப்போது தற்கொலை பண்ணால் கூட உயிர் சடனாக போயிடணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே ஸ்டெப்ஸ், நம்ம ட்ரெயினில் விழுந்தால் நம்மளை யாரும் காப்பாற்றவும் முடியாது, ஒரே நிமிஷம் முடிஞ்சோன்னு ஒரு 3 தடவை அதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ தற்கொலை பண்ணான்னு போகையில் நான் தண்டவாளத்துக்கிட்ட நிற்கையில் ஏதாவது ஒரு ட்ரெயின் வேகமாக வர ட்ரெயினில் வேடலான்னு நிற்பேன். ட்ரெயினில் ரொம்ப மெதுவாக வரும். அப்போ அந்த ட்ரெயின் கிட்ட வரையில் எனக்குள்ள ஒரு கான்ஷியஸ் வரும்,
ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது? அப்போ இன்னும் ஒரு மனசு சொல்லும், இல்லை ஆல்ரெடி எல்லாமே முயற்சி பண்ணியாச்சு, இன்னும் ஏன் நாள் கிடத்தாது, இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி என்ன நானே மனசுக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நான் அங்கேருந்து வந்துடுவேன். வந்து நான் என்னோட வேலையை செய்வேன். ஆனாலும் இந்த வாட்டி தப்பிச்சுட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பாக அந்த எடுத்த முடிவு வந்து மாறாதுன்னு அந்த தாட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னோட கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட். அவங்க அசிஸ்டன்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஒரு சகோதரி மாதிரி எனக்கு பேசுவாங்க. அப்போ கேட்டாங்க, நீங்கள் ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, கண்ணெல்லாம் உள்ளே இருக்கு, என்ன விஷயம், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு. அப்போது நான் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சகோதரி மாதிரி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு. அப்போ நான் சிம்பிளாக இதான் சொன்னேன், லைட்டாக தூக்கம் வர மாட்டுது, எனக்கு கெட்ட கனவெல்லாம் வருது, சூசைட் பண்ணிக்கணும் என்ன வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இங்கே யூனிவர்சல் ஆலயத்துக்கு வாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்லல, சரி நம்ம பிரச்சனை நம்ம எங்கெங்கேயோ போனோம், இங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி. அப்போ நான் போகையில் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருக்கையில் நீங்கள் எங்கேருந்து வாங்கி கேட்டாங்க, நீங்கள் தான் இந்த பிரச்சனை. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி தொடர்ச்சியாக வாங்க, விசுவாசமாக வாங்க, உங்கள் பிரச்சனை விடுதலை ஆகிடுறாங்க. அப்போ நான் தொடர்ச்சியாக போக ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, சரி எவ்வளவோ செலவு பண்ணோம், இது வந்து நம்ம ஒரு முயற்சி தானே, இதையும் பண்ணி பார்க்கணும். அப்போ நான் தொடர்ச்சியாக வாரத்தில் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 பிரேயர் வந்து மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக வர ஆரம்பித்தேன். அப்படி நான் வந்துட்டு இருக்கையில் ஓரளவுக்கு நிவாரணம் கிடைச்சிது. அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போ நான் எல்லாரும் பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் எதனால் வந்தீங்க? இந்த பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால் வந்தீங்க? இப்போ அவங்களுக்கு சொல்லுவாங்க வாழ்க்கையில் இருந்து, இவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு, ஏன் எனக்கு நடக்க மாட்டுது, நான் வந்து ஏறக்கூடிய ஒரு 3 மாதம் மேலே வரேன்னு எனக்கு முழு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பீடத்து மேலே அர்ப்பணிங்க, 100% அர்ப்பணிங்க, 50% 20% 100% நம்பி வாங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு பீடத்துக்கு மேலே சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கினாரு. அப்போது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமேட்டு இழக்க ஒன்றுமே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து பீடத்துக்கு மேலே போய் நின்று அவர்கிட்ட தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே நான் யாரையும் நம்பலை, எல்லா முயற்சி பண்ணிட்டேன், கடைசி முயற்சி நீங்கள் என்னை கைவிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதனால் 100% என்ன நான் மாற்றிக்கிறேன்னா கீழ்ப்படுகிறேன், வார்த்தை கீழ்ப்படுகிறேன், எந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சகவாசங்கள்லாம் என்னை நானே மாற்றிக்கிறேன்னு நான் ஒரு தீர்மானமாக 100% நான் ஒப்படைக்கல. நல்லா தெரியுது, எனக்குள்ளாக ஒரு அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் வந்து அதோட பவர் கம்மியாக இருந்தது. அதோட பவர் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அதோட பவர் நாளுக்கு நாள் கம்மியாகல. அப்போ கூட அந்த ஆகா தேவன் வந்து என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேலை செய்கிறாரு, நான் ஒரு தீர்மானம் எடுத்து என்னைக்கு நான் பீடத்துக்கு முன்னாடி நின்னனோ அதோட பவர் கம்மியாக ஆரம்பிக்கல, நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அந்த எண்ணங்கள், சிந்தனை ஓட்டங்கள் இருந்துச்சு. நான் பீடத்தை 100% அர்ப்பணித்த பிறகு நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே போயிருங்க, அது செய்யுது இது செய்யுது. அப்போ அவங்க ஒரு அளவுக்கு மேலே அவங்க எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க, சும்மா இருக்க மாட்டேனாங்க. இந்த வார்த்தைகள் என்னென்னா அவங்க என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க, என்ன இவன் எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்போ எதுவும் சொல்லாமல் இருக்கேன்னு. அவங்க யூனிவர்ஸ் எடுத்து போகிறது தெரியாது. அப்போ சொன்னேன், எனக்கு வந்து நான் இங்கே போனேன், அதனால எனக்கு வித்தியாசம் நடந்தது. அப்படியா, நம்பவே முடியலையே, நானும் நம்பாமல் தான் போனேன். எல்லாரும் சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ நல்லா தூங்குறேன். அப்போது நான் அந்த கடை ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு சின்ன கடை, 54 ஸ்கொயர் ஃபீட் கடை. அந்த கடையில் என்னோட கவனம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் இந்த எண்ணத்திலேயே நான் நிறைய செலவு பண்ண, முதலீடு கிடையாது, கடை வாடகை கொடுக்க முடியாது, கடையை காலி பண்ணுற ஸ்டேஜ் வந்தேன். இங்கே திங்கட்கிழமை கூட்டத்தில் வர ஆரம்பிக்கல, எனக்கு படிப்படியாக தேவன் வந்து இதை விட பெரிய கடை, 5 மடங்கு பெரிய கடை கொடுத்தாரு. 4 ஸ்டாஃப் வச்சு சம்பளம் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து அந்த கடைக்கு 7,500 வாடகை, இந்த கடைக்கு மாதம் என்னோட செலவே வந்து ஏறத்தாழ 1 லட்சம் ரூபா செலவு. இந்த தேவன் வந்து அப்படியே சின்ன விஷயத்துலேருந்து என்னை ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போய் பண்ணியிருக்கேன். உங்க வந்து வாழவே விருப்பம் இல்லை, என்னப்பா நம்ம இந்த வியாபாரத்தை என்ன பண்ணுறது, ஒரு கடமைக்கு பேருக்கு என்ன நடத்துவேன். இப்போ வந்து தேவன் எனக்குள்ளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு, நீ வாழ்க்கையில் உன்னை புறக்கணிச்சவங்களுக்கு வாழ்ந்து கட்டணும். நான் தேவன்டி தான் கேட்பேன், தேவனை என்னோட வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் இருக்கீங்கன்னு மற்றவங்க என்னோட வார்த்தையை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, என்னோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிதான் நான் ஒரு தடவை வேண்டுவேன். என்னோட வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு அதே மாதிரி இப்போ கேட்க ஆரம்பித்தாங்க. நானும் நிறைய உறுப்பினர் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன், அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சாட்சியை சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட மிக முக்கியமானது நான் என்ன நினச்சேன்னா, ஒரு நாள் சொன்னாங்க, பரிசுத்த ஆவி கிடைச்சாதான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு. ஏன்னா ரட்சிப்பை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. பொருளோட ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம், குறைவாகலாம், சூழ்நிலை மாறல நம்ம. ஆனால் ரட்சிப்பு வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு முதல் காரணம் நீங்கள் உங்களோட பரிசுத்த ஆவி தேடணும். பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் கவனம் கொடுக்கணுங்க. நான் புதன்கிழமை பேரில் நான் வேறு எதையுமே கேட்க மாட்டேன். எனக்கு இன்னும்
உங்கள் ஆவி அதிகமாக வரணும், இன்னும் அதிகமாக அந்த ஆவியை பெற்று என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, நான் எனக்கு வந்து உதவி பண்ணவர், நானும் நிறைய பேருக்கு போய் உதவி பண்ணணும், என் வாழ்க்கையில் நான் சொல்லி அவங்களும் விடுதலை நிம்மதி பெறணும்னு சொல்லி தான் வேண்டிட்டு அது எனக்கு பரிசுத்தாவே கிடைச்சது. கண்டிப்பாக இப்போ என்னன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் மற்ற மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சூழ்நிலைகள் வந்து நமக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக தெரியும், ஏன்னா இதுதான் முடிவு, இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. ஆனால் தேவன்கிட்ட போனோன்னா நம்ம வந்து நமக்கே தெரியாது அந்த சிந்தனையில் இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருந்தது, நம்ம வாழ்க்கையே அப்படியே மாற்றிடுவார். அதில் ஒரே முக்கிய சாட்சி நான், ஏன்னா சான்ஸே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு, லாஸ்ட் ஃபைனல் இதுதான் ஒரு முடிவு எடுத்தேன், என் வாழ்க்கை மாறிச்சு. என் வாழ்க்கை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் மாறும். நீங்கள் தேவனை நம்பினீங்கன்னா 100% நம்பினீங்கன்னா இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையான மாறும். நல்லது மக்களே, இந்த சாட்சியை நீங்க இந்த இடத்துல கூர்ந்து கவனித்தீங்கன்னு நான் நம்புறேன். இந்த நபருடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது, இன்று என்னவாக இருக்குன்றது நீங்க பாக்குறீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு, பல இடங்களுக்கு, பல செயல்கள், பல முயற்சிகள் எடுத்தவராய் நீங்க மாற்றிக்கொள்ள ஏதேனும் ஒரு வழியானது கிடைக்காதா அப்படின்னு இந்த இடத்துல பல முயற்சிகள் எடுத்திருக்கலாம். இது நாள் வரை உங்களுக்கான பதில் இல்லாம இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்கான வழியை வைத்திருக்கிறார். அவருடைய பீடத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உண்டு. நிச்சயம் மக்கள் தங்களுடைய விண்ணப்பங்கள் இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டிருப்பதை நான் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கேன். தேவன் எப்படியாக இந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியும், கொஞ்சம் சொல்ல முடியுமா ஜெயமதி? தேவன் கண்டிப்பா இவங்களுக்கு உதவி செய்ய முடியும் பாஸ்டர். இவங்க எப்போ இந்த நபர் சாட்சி கொடுத்த மாதிரி விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துறாங்களோ அந்த நிமிஷத்துல இவங்களுடைய வாழ்க்கை மாறுறத இவங்க பார்ப்பாங்க. இங்க பல பேர் ஜப விண்ணப்பங்களை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னும் அதிகமா ஒரு விஷயம் குறிப்பிட விரும்புறேன். பல பேர் பல இடத்துல இருந்து ஜப விண்ணப்பங்களை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கரூர், தேனி, மதுரை, கும்பகோணம், நாகப்பட்டினம், சென்னை, கோபிச்செட்டிப்பாளையம், இன்னும் ஸ்ரீலங்கா, இன்னும் பல இடத்துல இருந்து மக்கள் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. மக்களை, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களை பாக்குறாரு. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க இந்த வார்த்தையை செயல்படுத்துறீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நிச்சயமாக. நீங்க எந்த இடத்தை சார்ந்தவர், எந்த பகுதியை சார்ந்தவர், அல்லது யார் நீங்க, தேவனதை பார்ப்பதில்லை. உங்களுடைய விசுவாசம் அவருடைய வழிகளை செயல்படுத்த, அவர் பீடத்தின் மீது நீங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கையை வைக்க நீங்கள் தயாரா இருப்பீங்கன்னா தேவன் உங்களுக்கான இந்த உதவியை இந்த நிச்சயம் செய்ய முடியும். மக்களே, தேவன் சரவனுடைய வாழ்க்கையை மாற்றியது போல, சரோஜினி அவருடைய வாழ்க்கையை இந்த இடத்துல மாற்றியது போல, இது நேரமாகட்டும் உங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாற்றவும். இந்த நேரம் ஒரு சிறப்பான அழைப்பை உங்களுக்கு நான் இந்த இடத்துல கொடுக்க முடியாது இடத்துல விரும்புறேன். நாளை காலை 9:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையானதை மாற்ற, அவருடைய பீடத்தில் எப்படி இந்த பதிலை நீங்க பெற முடியும், இந்த காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ள நம்முடைய கூட்டத்திற்கு வரவேற்கப்படுகிறீர்கள். ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கிற பிரகாரம் இந்த முகவரியில் நம்முடைய தலைமை சபையானது இந்த அமைந்ததாக இருக்கும். அல்லது நீங்க மற்ற பகுதியில் இருக்கீங்கன்னா, நம்முடைய கிளை சபைகளை குறித்து தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவரா இருப்பீங்கன்னா நீங்க தொலைபேசியிலோ அல்லது வாட்ஸ்அப்லயோ எங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது இந்த QR கோடு இந்த நீங்க ஸ்கேன் பண்ணலாம். நம்முடைய ஆலயத்தினுடைய மற்ற காரியங்கள், மற்ற பகுதிகளும் இந்த இடத்துல எங்க இருக்கின்றது நீங்கள் தெரிந்து கொள்ள தேவன் உங்களுக்காக உதவி செய்ய தயாராக இருக்கிறார். நாம் நம்முடைய பகுதியை இந்த இடத்தில் செய்யும் பொழுது தேவன் எப்படி அவருடைய பகுதியை செய்யாமல் இருப்பார்? எனவே நீங்க விரும்புறீங்கன்னா நேரடியாக, குறிப்பா இந்த வார நாட்கள் ஒரு பெண் அவர்கள் இந்த தீவு நிகழ்ச்சியிலிருந்து ஆலயத்துல கலந்து கொண்டது போல, அவங்க பிரச்சனைக்கு நேரடியாக உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் வந்தது போல நீங்களும் இந்த இடத்துல வரவேற்கப்படுறீங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மீதும் அவருடைய பதில்களை இந்த இடத்தில் கொடுக்க உங்களை தயார்படுத்த. எனவே இந்த நேரம் இந்த வார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய பகுதி என்னன்றது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களுடைய பகுதியானது இந்த இடத்தில் செய்யும்படியாக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நேரம் உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிப்பதற்கு முன்பாக, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலயம் எப்படியாக மக்களுக்கு உதவியானதை இந்த இடத்தில் செய்து கொண்டிருக்கிறோம், எந்த ஜெபங்கள், எந்த காரியங்களுக்காய் நாம் மக்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம், இந்த அட்டவணையை பாருங்கள். அதன் பிற்பாடு நாம் இணைவோம், ஒன்றிணைந்து ஜெபிக்கும்படியாக. இந்த நேரம் உங்க குடும்பத்தாருக்கு, உங்க நண்பருக்கு, யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுங்க, ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்கும்படியாக. இந்த அட்டவணைக்கு பிற்பாடு ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக,
வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க. சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம். ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். நிச்சயமாக நம்முடைய அட்டவணையானது இது. நான் நம்புறேன் உங்களுடைய குடும்பத்தார் உங்களோடு இருக்காங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த அழைப்பானது கொடுத்தவராய் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆசீர்வாதத்தை நான் தேவனுடைய நாமத்தினாலே அறிக்கையிட போகிறேன். இது ஜெபத்திற்கான நேரம். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள் இந்த இடத்தில் தங்களுடைய வாழ்க்கைக்கான பதில்களை உம்மை நோக்கி இந்த இடத்தில் கேட்கிறார்கள். இந்த மக்களுக்கு விசுவாசம் இல்லை என்பது பிரச்சனை அல்ல. மக்கள் தியாகம் என்னதென்று தெரியாதது பிரச்சனை அல்ல. மக்களுக்கு விசுவாசம் என்ன என்று தெரியும், தியாகம் என்ன என்று தெரியும். ஆனால் மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை அவர்கள் உம்முடைய பீடத்தில் இல்லை என்பது மட்டுமே. ஒருவேளை இவர்கள் இந்த இடத்தில் கேள்வி எழுப்பலாம், நான் தேவனுடைய பீடத்தில் இல்லாதது எப்படி இந்த இடத்தில் அறிந்து கொள்வது? வாழ்க்கையானது அதை காண்பிக்கிறது என்றேனே. மக்கள் உலகத்தில் இருந்த பொழுது, மக்கள் உலகத்தின் பீடத்தில் இருந்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் அவர்களை அழித்துக் கொண்டிருந்தது. ஆனால் யார் உம்முடைய பீடத்திற்கு இந்த இடத்தில் வருவார்களோ, வந்தவர்களைப் போல, தன் பிரச்சனைகளை ஜெயித்தவர்களைப் போல, தன் பிரச்சனைகள் அவர்களை அழிக்கவில்லை, அவர்கள் அந்த பிரச்சனையை ஜெயித்தது போல இங்கு இந்த மக்களுடைய வாழ்க்கையும் மாற்றம் அடைய முடியும். எனவே தேவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கு இந்த வித்தியாசத்தை இந்த இடத்தில் காண்பிப்பீராக. எது உம்முடைய பீடம், உம்முடைய பீடத்தில் இவர்களது வாழ்க்கையானது இருக்கும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை எப்படியான சிறந்ததை பெற முடியும் என்பதை இவர்கள் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ளும்படியாக இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை இப்பொழுதே இங்கு உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் தேவனே. இந்த மக்கள் யார் மன அழுத்தம் உடையவராய், பாரம் உடையவராய், பிரச்சனையுடையவராய், ஒருவேளை தவிப்பு, தனிமை உணர்வில் என்ன செய்வது என்று வழி தெரியாதவராய் இந்த இடத்தில் இருப்பாரோ, அவர்களுக்கு நீர் இருக்கிறீர். இவர்கள் யாரும் இந்த இடத்தில் உதவி இல்லாமல் இல்லை, நீர் உதவியின் கரத்தை நீட்டுகிறீர். இவர்கள் யார் பிடித்துக் கொள்வார்களோ, உம்முடைய விருப்பத்தை செய்வார்களோ, இவர்களுடைய வாழ்க்கை உம்முடைய பீடத்தின் மீதா இருக்கும் பொழுது இங்கு நாங்கள் கேட்ட சாட்சிகளைப் போல, சரவனுடைய வாழ்க்கையை போல, இந்த மேலும் மற்ற மக்கள் தங்களுடைய சாட்சிகள் இந்த பகிர்ந்து கொண்டதை போல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சாட்சியானதாய் மாற முடியும். எனவே நான் இந்த நேரம் இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீதும் உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த அறிக்கையிடுகிறேன். இவர் யார் தன் குடும்பத்தோடு இணைந்தவராக இருக்கிறாரோ, தன் குடும்ப உறுப்பினருடைய கரங்களை சேர்ந்து பிடித்திருக்கலாம். இந்த நம்முடைய வார்த்தை சொன்னது போல, பூமியில் இருவர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை குறித்து கேட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது செய்யப்படும். அது நிஜமாகட்டும். இவர்கள் கேட்கிற பதில்கள் இவர் வாழ்க்கை மீது நிஜமாக்கப்படட்டும். இந்த மக்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடையதாய் உம் கரத்தில் படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே ஆமென். இங்கு இந்த நேரம் நிச்சயமாக நீங்கள் எதை என்னோடு சேர்ந்து ஏற்றுக்கொண்டீர்களோ, இந்த விடுதலை, குணமாக்கல், ஆசீர்வாதம் உங்களுடையதாய், உங்களுடைய குடும்பத்தினுடையதாய். நாளை ஆலயத்தில் உங்களுக்காய் நான் இந்த இடத்துல காத்திருப்பேன். முக்கியமான கூட்டம் காலை 9:30 மணிக்கு நம்முடைய தலைமை சபையிலோ அல்லது கிளை சபைகளிலோ நீங்கள் எங்களோட இந்த இடத்தில் இணையலாம். இன்னும் அதிகமான பதில்களை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கான வழிகளை இந்த இடத்தில் கொடுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். திங்கட்கிழமை மீண்டுமாய் இதே நேரம் உங்களை சந்திக்கும்படியாக. இரு எண்ணத்தால் நான் பிரிந்தில்லை, நான் நம்புகின்றவர் மறவில்லை என்றறிவேன். எலியா போல் கர்மேல் மலை மேல் வைப்பேன் சவால், மெய் தேவன் அக்கினியால் பதில் தருவார் அறிவேன். எலியாவை போல் நான் பீடத்தை சரியாக்குவேன், தேவனுக்கு செய்வேன் எந்தன்மை தியாகத்தை. எலியாவை போல் நான் தேவனை அழைப்பேன், கர்மேல் மலை மேல் தேவ அக்கினி வருமே. என் தியாகத்தை நான் பீடமேல் வைப்பேன், தேவன் மாறவில்லை என்று அறியப்படுமே.
எலியாவைப் போல் நான் தேவனை அழைப்பேன். கர்மேல் மலை மேல் தேவ அக்கினி வருமே. என் தியாகத்தை நான் பீடமேல் வைப்பேன். தேவன் மாறவில்லை என்று அறியப்படுமே. அந்நாட்கள் போல என்றுமே மாற தேவனே அவர். அவர் அன்று செய்த யாவும் இன்றும் எனக்காய் செய்யக்கூடும்.